அந்த பாக்ஸ் வந்து 1375 1400 தான் வந்தது. இதை நான் வந்து நேற்று ஃப்ரெண்டு கடையில் கொடுத்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுதான் நம்மளோட ஸ்டட்ஸு லெஃப்ட் சைட் பாக்ஸ். இங்கே லெஃப்ட்டுனே போட்டிருக்கோம் பாருங்கள். அச்சு விழுந்தா என்ன ஆகும், பிளாஸ்டிக் வந்து இந்த நெட்டு பிளாஸ்டிக் வெளியே இப்படி வெளியே வந்துடும். இங்கேருந்து பார்த்தா ஃப்ரண்ட்டே தெரிய மாட்டேங்குதுங்க வண்டியில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இப்போ நம்ம 390 அட்வென்ச்சர் கைப்பிள்ளைக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக சைட் பாக்ஸு டாப் பாக்ஸு எல்லாத்தையும் மாட்டிட்டு இந்த மந்த்து 22nd 23rd 24th வந்து ஒரு ஊட்டிக்கு ஒரு ட்ரிப் போகிறோம். இது KTM குரூப்போட ஒரு ரைடு. அதனால் வந்து வண்டி இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து ஸ்டட்ஸ் பாக்ஸ் ஏற்கனவே போட்டு ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தேன். சைட் பாக்ஸ் ஒரு சைடு தான் போட்டிருந்தேன். இப்போ அடுத்த சைடு அதை வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ஹைப்பர் ரைடரோட சேடல் ஸ்டைலில் எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்ட்டு எங்கெங்கெல்லாம் அந்த ஹைப்பர் ரைடர்லேயே நம்ம ஹோல்ஸ் போட வேண்டிய நிலைமை ஆகிடும். ஓகேவா? அதெல்லாம் நம்ம யோசிக்க தேவையில்ல. நமக்கு அந்த 1350 ரூபாய்க்கு ஒரு பாக்ஸ் கிடைக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த பாக்ஸ் நல்லா தான் இருக்கும். அது லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 ட்ரிப் போயிட்டு உங்களுக்கு லேட்டாக கூட அப்டேட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் லோக்கல் வண்டியில் நிறைய வண்டியில் பார்த்துருப்பீங்க தெரியுமா, ஸ்டட்ஸ் பாக்ஸ் தான் போட்டிருப்பாங்க. அந்த பாக்ஸ் வந்து இத்து போயிருக்கும், இருந்தாலும் அந்த வண்டியில் இன்னும் தொங்கிட்டு தான் கிடக்கும். அதனால் வந்து நம்ம வண்டிக்கெலாம் போடலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அந்த பாக்ஸ் வந்து 1375 1400 தான் வந்தது. நான் வந்து இந்த வேர் ஹவுஸில் தான் வாங்கினேன். ஸ்டட்ஸ் இது இருக்குல்ல, அந்த குடோனில் தான் நான் ஆர்டர் கொடுத்து வாங்கினேன். ஆக்சுவலாக மோஸ்ட்லி வந்து எல்லா இடத்துலையும் ரைட் சைட் மட்டும் தான் கிடைக்கும், லெஃப்ட் கிடைக்காது. நான் லெஃப்ட் இந்த குடோனில் ஆர்டர் கொடுத்து நான் வர வச்சேன். இப்போ உங்களுக்கு நான் வண்டியில் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம வண்டியில் வந்து இப்போ தான் இந்த சைட் பாக்ஸு ரைட் சைட் பாக்ஸ் மாட்டிட்டேன், டாப் பாக்ஸ் மாட்டிட்டேன். இது ஆக்சுவலாக வந்து லெஃப்ட் சைட் மாட்டுறதுக்கான கிளாம்ப்பு. ஆக்சுவலாக இந்த கிளாம்பில் வந்து இங்கே மேலே இந்த பீஸ் இது ஒரு வருது தெரியுதா, இந்த பீஸ் இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்கும். இதை நான் வந்து நேற்று ஃப்ரெண்டு கடையில் கொடுத்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா இந்த பீஸ் நமக்கு தேவைப்படாது. இப்போ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃப்ரேம் இருக்குல்ல, இப்போ இது பார்த்துங்க, இதுதான் ஹைப்பர் ரைடரோட சேடல் ஸ்டே இருக்குல்ல. இந்த ஒரு ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸ் அப்படியே தான் இருக்கும். இது எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ஹோல்ஸ் வந்து இங்கே ஒன்று நம்ம போடணும். இங்கே ஹோல்ஸ் கிடையாது, நம்ம இங்கே ஒரு ஹோல்ஸ் போடணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஹோல்ஸில் கரெக்டாக உட்காந்துரும். ஆனால் இங்கே ஹோல்ஸ் கிடையாது, இங்கே நம்ம ஹோல்ஸ் போட்டே ஆகணும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போடணும். இது போட்டு முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பிளேட்டில் வந்து இங்கே ஒரு ஹோல்ஸ், பிளேட்டில் இங்கே ஒரு ஹோல்ஸ் போடணும். அதே மாதிரி இந்த ஜாயிண்ட்டுக்கு நேரில் இங்கே ஒரு ஹோல்ஸ் போடணும். அதோட மெஷர்மெண்ட் வச்சு நம்ம இங்கே 2 ஹோல்ஸ் போடணும். ஸோ இப்போ இந்த 1 2 3 ஹோல்ஸு ஸ்டேயில் போடணும். இதில் வந்து 2 ஹோல்ஸ் போடணும். இந்த 2 ஹோல்ஸ் போட்டுட்டு நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். எதுக்காக அந்த ஹோல்ஸ் போடணும்னு சொல்கிறேன்னா, இங்கே ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ ஃப்ரேமில் சேடல் ஸ்டேயில் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் 2 ஹோல்ஸு. அதே மாதிரி மேலே வந்து இது வந்து டிஃபால்ட்டாக வர்ற ஹோல்ஸு. அங்கே ஒரு லாஸ்ட்டில் அங்கே ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள், அது நான் போட்ட ஹோல்ஸ். இப்போது 1 2 அந்த மாதிரி 3 ஹோல்ஸை இதில் நான் இப்போ போடணும். இதில் போடணும். இதில் போட்டு இதில் வந்து 2 ஹோல்ஸ் போடணும். அங்கே ட்ரில்லிங் மிஷின்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன், போய் ஹோல்ஸ் போடுவோம். இதுதான் நம்மளோட ஸ்டட்ஸு லெஃப்ட் சைட் பாக்ஸ். இங்கே லெஃப்ட்டுனே போட்டிருக்கோம் பாருங்கள், தெரியுதா? மோஸ்ட்லி வெளியே கிடைக்கிறது வந்து ரைட்டு தான் கிடைக்கும். லெஃப்ட்டு நம்ம ஆர்டர் கொடுத்தா கிடைக்கும். மோஸ்ட்லி சில கடையில் வச்சுருப்பாங்க, லெஃப்ட் பாக்ஸும் வச்சுருப்பாங்க. இந்த பாக்ஸ் நான் யூஸ் பண்ணாமலே ஸ்க்ராட்செல்லாம் போட்டு வச்சிட்டேங்க. ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து 2 பஞ்ச் அடிச்சிருக்கேன். சும்மா நம்ம சாதா ஸ்க்ரூ வச்சு தான் அடிச்சிருக்கேன். எந்த அளவுக்கு ஹோல்ஸ் உள்ள போகுதுன்னு தெரியல. ஆனால் எப்படி நான் போராடி போட்டுற மாட்டேன் ஹோல்ஸை. சரி இல்லைங்க, நான் ஹோல்ஸ் போட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹோல்ஸ் போட்டாச்சு. அதே மாதிரி சேடல் ஸ்டைலில் இந்த 2 ஹோல்ஸ் போட்டாச்சு. அண்டு இதுவும் நம்ம ஹோல்ஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த ஃப்ரேமை வந்து இந்த பாக்ஸோட ஃப்ரேமை வந்து கரெக்டாக இதில் வச்சு எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஸ்க்ரூவை வந்து போட்டு லாக் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த 2 ஹோல்ஸ் இங்கே போட்டிருக்கேன்ல, இது 2 கரெக்டாக இதில் உட்காரும். ஸோ எல்லாத்தையும் வச்சு கரெக்டாக இப்போ லாக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்தது காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம எல்லா இதுவும் டைட்டாக மாட்டியாச்சு. இப்போ எதுவுமே ஷேக் இல்லை. ஓகேவா? ஆனால் என்ன ஒன்று, என்கிட்ட வந்து எல்லாமே இப்போது லென்த்து போல்ட் அண்ட் நட் தான் இருந்தது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து கிரைண்டிங் வீல் வச்சு கட் பண்ணிடுவேன். அந்த கட்டிங் மிஷின் இருக்குல்ல, அதை வச்சு கட் பண்ணுவேன். இல்லை ஆக்ஷா பிளேட் வச்சு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இந்த லென்த்தாக இருக்குல்ல, எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ண போகிறேன். ஸோ 1 2 3 4 5 கட் பண்ணணும். அதே மாதிரி அந்த சைடு ஒரு 5 கட் பண்ணணும். இதை கட் பண்ணணும். அப்படி இது உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா சின்ன லென்த் வாங்கி போடுங்க. சின்ன லென்த் வாங்கி போட்டு இவ்வளோ லென்த் இருக்கிறத வாங்கி போட்டுங்க. அதுக்கப்புறம் அந்த பெட்ரோல் டியூப் வரும் தெரியுமா, அதை எடுத்து மேலே மாட்டிக்கோங்க. ஏன்னா திடீர்னு துடைக்க சொல்ல வந்து கையை வெட்டிடக்கூடாதுல்ல. இப்போ நான் கூட வந்து இவ்வளோ தூரத்தில் கட் பண்ணிட்டு மேலே அந்த பெட்ரோல் டியூப் சின்னதாக அப்படி சொறி விட்டுறப்பேன். சொறி விட்டாச்சுன்னா இது ஒர்க் முடிஞ்சிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா
இருக்கிற எல்லா லென்த்து இதையும் கட் பண்ணியாச்சு. ஒரே ஒரு இது மட்டும் சின்னது, அது மட்டும் கட் பண்ணல. மீதி இருக்கிற எல்லா லென்த்து இதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்களா, ஆமாம் ஃபுல்லாகவே ஆக்ஸா பிளேட்லேயே எடுத்துட்டேங்க. இதுக்கு போட்டு மிஷினை போட்டு அதை உருட்டி உள்ளே கஷ்டப்பட்டு போய் இந்த இடத்துலலாம் மிஷின் கஷ்டப்பட்டு உள்ளே போக வேண்டியது இருக்கும். இந்த இடத்துலலாம் மிஷின் எப்படி போட முடியும், இண்டிகேட்டர் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் ஆக்ஸா பிளேட்லேயே அறுத்து முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணோம், இந்த எக்ஸஸ்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. ஏன்னா இங்கே மேலேருந்து கட் பண்ணிட்டு வரல, கீழே பெண்டாகி வரும்ல. ஸோ இந்த எக்ஸஸ்லாம் ஷார்ப்பாக இருக்குது. இதெல்லாம் ஃபைல் வச்சு லைட்டாக எல்லா இடமும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பெட்ரோல் டியூப் இருக்குல்ல, அந்த டியூப்பை போட்டு அப்படி சிசரில் கட் பண்ணி விட்டுற போகிறேன். கட் பண்ணி லைட்டாக ஹீட் பண்ணேன்னா அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கும். ஓகே, இப்போ அடுத்தது பாக்ஸை மாட்டுவோமா. இப்போ இது பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்துட்டு உள்ளே வந்து அந்த 2 ஹோல்ஸ் இருக்குல்ல, இது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான் பாக்ஸு. இந்த இது வந்து நட்டு வந்து போல்ட் வந்து இப்படி உட்காரும். ஸோ இதில் உட்கார சொல்ல என்ன ஆகும்னா, நம்ம இங்கே வந்து அந்த மெட்டல் பிளேட்டில் வந்து நம்ம இப்படி டைட் வைக்க சொல்ல என்ன ஆகுதுன்னா, இந்த பிளாஸ்டிக் இருக்குல்ல, நம்ம டைட் வைக்க இந்த பிளாஸ்டிக் வந்து அப்படியே அச்சு விழுது. உள்ள அச்சு விழுந்தா என்ன ஆகும், பிளாஸ்டிக் வந்து இந்த நட்டு பிளாஸ்டிக் வெளியே இப்படி வெளியே வந்துடும். அதுக்காக நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளேட் செஞ்சுருக்கேன். இந்த பிளேட் இருக்குல்ல, இந்த பிளேட்டில் நம்ம இது போட்டு அந்த 2 ஹோல்ஸில் இப்படி வச்சு டைட் பண்ணிட்டோன்னா நமக்கு மொத்த பீஸும் தான் டைட்டாக பிடிக்குமே தவிர்த்து அந்த பிளாஸ்டிக் இந்த ஹோல்ஸை மீறி வெளியே வராது. ஸோ இதை தாண்டி ஹோல்ஸ் பெருசாகிடுச்சுன்னா பிளாஸ்டிக்கில் பாக்ஸில் அழகாக வெளியே ஓடி வந்துடும். இப்போ என்ன ஆகும்னா ரெண்டுமே சப்போர்ட்டில் இருக்கும். ஸோ மேலே கீழே ரெண்டுமே சப்போர்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ இதை போய் மாட்டுவோமா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமில் வந்துட்டு 4 ஹோல்ஸ் இருந்ததில்ல, அந்த 4 ஹோல்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து போல்ட்டை போட்டு டைட் பண்ணணும். இப்போ மேலே 2 போட்டு நிற்பாட்டி வச்சுருக்கேன். இப்போ கீழே 2 போட்டாச்சுன்னா கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிஞ்சிடும். இப்போ இது கீழே மாட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே பாருங்கள் 4 ஆக்சுவலாக வந்து இந்த போல்ட் தான் வண்டியோட வந்தது. நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணனால இந்த போல்ட்டோட லென்த் பத்தலை. எதனாலனா இந்த உள்ளே இந்த பிளேட் வச்சுருக்கோம்ல, இது வச்சனால லென்த்து பத்தலை. ஆக்சுவலாக அவங்க கொடுத்ததில் வந்து 4 இது பெரிய சைஸ் கொடுத்தாங்க. அந்த 4 வந்து அந்த சைட் பாக்ஸில் நான் ஏற்கனவே மாட்டிட்டேன். அதனால் இப்போ இந்த சைட் பாக்ஸுக்கு இல்லாதனால என்கிட்ட அலங்கி இருந்தது. அலங்கி இதை வந்து நான் இப்போ 4 போட்டு இப்போ அப்படியே டைட் ஏற்ற வேண்டி தான். ஏற்றிட்டு ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இந்த சைட் பாக்ஸ் வாங்கினீங்கன்னா இந்த பிளேட்டெல்லாம் வந்து ஒரு பாக்ஸுக்கான பிளேட். இதெல்லாம் இது அப்புறம் இந்த நெட்டெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே நிறைய ஐட்டம் வரும். இதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸுக்கான ஐட்டம் வரும் இந்த மாதிரி. அதே மாதிரி இது வந்து செகண்ட் பாக்ஸுக்கான ஐட்டம். ஸோ 2 செட்டு. இது வந்து நார்மலான வண்டியில் போடுறதா இருந்தால் இந்த கிளாம்ப் வச்சு நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். இந்த வண்டியில் கூட ஆக்சுவலாக போடலாம், பட் ஆனால் நான் அந்த மாதிரி போடல. ஏன்னா நான் வந்து சேடல் ஸ்டே போட்டிருக்கேன்ல, அதனால் நான் இதிலே வந்து ஹோல்ஸை போட்டு இதில் மாட்டிட்டேன். ஓகேவா, இப்போ ஃபைனலாக பாருங்கள் வண்டி எப்படி இருக்குன்ட்டு. இங்கேருந்து பார்த்தா ஃப்ரண்ட்டே தெரிய மாட்டேங்குதுங்க வண்டியில். இப்போ டூருக்கு ரெடி ஆகிட்டார். எப்படி இருக்குது வண்டி? சூப்பராக இருக்கா? என்ன ஒன்று, இப்போ அந்த திருநெல்வேலிக்கு ஒரு ரைடு போயிட்டு வந்தேன், 1 டேயில் ஒரு ரைடு. ஸோ அப்போது போட சொல்ல இதை அப்படியே வச்சுருந்தேன். இப்போ இந்த ரைடுக்கும் அப்படியே யூஸ் பண்ணலாமா இல்லை கழட்டி வச்சிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு 40,000-50,000 செலவு பண்ணி சைட் பேனியரு, டாப் பாக்ஸு இதெல்லாம் ஒரு பிராண்டடில் போட்டிங்கன்னா மொத்தமாக ஒரே சாவியில் கிடைக்கும். பட் ஆனால் எனக்கு வந்து 2 சைட் பாக்ஸுக்கு 2 கருப்பு சாவி, டாப் பாக்ஸுக்கு ரெட் சாவி. ஸோ இது வந்து கிவியோட சாவி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ரெடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, see you in another video soon. Bye டேக் கேர் மை டியர் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ், பை. அதே மாதிரி வந்து அந்த ஹோல்ஸ் போட சொல்ல ட்ரில் பிட் இருக்குல்ல, அது ரொம்ப மொக்கையான ட்ரில் பிட்டுங்க. ரொம்ப போராடி ஓட்ட போட்டு ஒரு வழியாக முடிச்சாச்சு. ஆனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. அந்த ஹோல்ஸ் போடுறதுக்கே எனக்கு ரொம்ப லேட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் போய்ட்டு ட்ரில் பிட்டை வந்து மறுபடியும் இதில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்து அதுக்கப்புறம் போட்டால் சல்லுன்னு ஹோல்ஸ் விழுந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.